ஓய்வு பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தினை உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதேபோல அவர்களது மருத்துவ படி உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் பார்க்கின்றோம். ஓய்வு பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் 30,000 35,000ஆகவும், சட்டமன்ற உறுப்பினர்களின் குடும்ப ஓய்வூதியம் 15,000 17,500ஆகவும், முன்னாள் எம்எல்ஏக்களின் மருத்துவப்படி 75,000 1 லட்சமாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் 30,000 35,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதேபோல அவர்களது குடும்ப ஓய்வூதியம் 15,000 17,500ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் மருத்துவப்படி 75,000 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதலான விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, இந்த அறிவிப்பு தொடர்பான விவரம். நிச்சயமாக கோபால், ஓய்வு பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நீண்ட நாள ஒரு கோரிக்கையாக இருக்கக்கூடிய அவருடைய ஓய்வூதியம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டதன் நிலையில அவர்களுக்கு தற்போது வழங்கக்கூடிய 30,000 ரூபாய் ஓய்வூதியத்தை 35,000 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் ஒரு அறிவிப்பை வழங்கியிருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் குடும்ப ஓய்வூதியம் என்பது இதனால் வரை 15,000ஆக இருந்தது. அதனை 17,500ஆக உயர்த்தி ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கான மருத்துவ படி என்பது இதனால் வரை 75,000 ரூபாயாக இருந்தது. அதனை 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். எனவே நீண்ட அனுபவம் பெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவையில பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து தற்போது ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கான ஓய்வூதியம், மருத்துவப்படி, குடும்ப ஓய்வூதியம் போன்றவை எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது ஒரு நீண்ட கோரிக்கையாக இருந்தது. அதனை ஏற்று தற்போது அதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். கோபால், நன்றி சிவா. அண்மை விவரங்களுக்கு நன்றி.